ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூனிவர்சல் பிஸ்னஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நேவிகேஷன் பார் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம செட்டிங்ஸுக்கு போய்க்கலாம். அப்புறம் டிஸ்பிளேக்கு போய்க்கலாம். டிஸ்பிளேயில் சிஸ்டம் நேவிகேஷனுக்கு போனோன்னா இங்கே வந்து 4 டைப்ஸ் ஆஃப் நேவிகேஷன்ஸ் இருக்கும். ஒன்று வந்து கெஸ்டர் நேவிகேஷன் அண்ட் 2 பட்டன் நேவிகேஷன் அண்ட் 3 பட்டன் நேவிகேஷன் அண்ட் ப்ராடக்டிவிட்டி மோட் இருக்கும். இப்போ வந்து இது வந்து 3 பட்டன் நேவிகேஷனில் இருக்குது. சும்மா இப்போ நம்ம வந்து கெஸ்டர் நேவிகேஷனில் மாற்றி போகிறோம். கெஸ்டர் நேவிகேஷனில் மாற்றினா வந்து இந்த மாதிரி இருக்கும். அண்ட் 2 பட்டன் நேவிகேஷனில் மாற்றினோன்னா ஒன்று வந்து பேக் வர்றதுக்கு, இன்னொன்று வந்து டோட்டலாகவே பேக் வர்றதுக்கு ஒரு பட்டன் இருக்கும். அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா 3 பட்டன் நேவிகேஷன் தான் வந்து இப்போ நம்ம வந்து போட்டிருந்தது. ஸோ இதில் வந்து எல்லாமே பண்ணிக்கலாம். இது ஈஸியாகவும் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அந்த லாஸ்ட் ஒன் இஸ் ப்ராடக்டிவிட்டி மோட். இது போட்டோன்னா வந்து ஆப்ஸ் இப்போ நம்ம ரீசெண்டாக ஓப்பன் பண்ணி வச்சுருக்க ஆப்ஸ் எல்லாம் வந்து இந்த சைடில் வரும். ஈஸியாக நம்ம வந்து இப்போ நம்ம வந்து கம்ப்யூட்டரில் எப்படி கிளிக் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஈஸியாக வந்து கிளிக் பண்ணிக்க முடியும். அண்ட் இதில் இந்த 4 நேவிகேஷனில் எது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.